சுமந்த்கிட்ட பேசிட்டு வந்தேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுமந்த்? 2 கட்டமாக பேசிடலாம். ஒன்று, இன்றைக்கு அவங்க திருச்சியில் பேசின திரு ஸ்டாலினுடைய உரை, அதுக்கு பிறகு விஜய் வைத்து வரக்கூடிய வியூகங்கள் மற்ற விஷயங்களையும் பேச இருக்கிறோம். இந்த உரையில் அவர் மீண்டும் என்ன முன்வைக்கிறாருன்னா, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, அதே போல் அதிமுக முகமூடி அணிந்து கொண்டு பாஜக இங்கே வருகிறது, அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம், வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. 200 இடங்கள் அப்படிங்கிறதையும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறாரு. அடிப்படையில் பீகார் மாடலை இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, நிதிஷுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்குங்கிறதையும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறாரு. எப்படி இந்த அவரோட வியூகம் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? எனக்கு இது ஒரு வித்தியாசமா இருக்கு. போன முறை பாஜக உள்ள வந்துரும்ங்கிற அந்த நேரேட்டிவ் போச்சு. இந்த முறையும் அதே நேரேட்டிவ். நான் என்ன நினைச்சேன்னா, ஒண்ணுமே வேணாங்க, எங்க ரிப்போர்ட் கார்டு இங்க இருக்கு, இதனுடைய அடிப்படையில எங்களுக்கு அதையும் சொல்றாரு இல்லைங்க. அதுதானே ஒருவேளை நீங்க பாஜகவுடைய முதல்ல என்ன பண்றாருன்னா, அதிமுக ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம், துறை வாரியா நாங்க என்ன செஞ்சிருக்கோம் ஒரு பட்டியல் போடுறாரு, நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிறகு இது வந்தார் இந்த பொலிட்டிக்கல் அக்யூசேஷனுக்கு. சரி, இந்த பொலிட்டிக்கல் அக்யூசேஷன்ங்கிறது பேசிக்கா அதுதான் அவங்களுடைய இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி த்ரூ அவுட். இப்ப மட்டும் இல்ல, முதல்ல இருந்தே பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த எலெக்ஷன் ஒரு அரித்மெட்டிக் பேஸ்ட் எலெக்ஷன். ஒருவேளை விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணையாமலும், ஒருவேளை அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டாலும், தனிப்பட்ட முறையில் அதுவும் போரும் அவங்களுக்கு வெற்றி தேடி கொடுப்பது. இது எல்லாமே அது நடக்குமா நடக்காதா, என்ன பாசிபிலிட்டி, அது வேற விஷயம். இதை நான் இப்ப சொல்லல, 6 மாத காலமாக கூறிக்கொண்டிருக்கிறேன். விஜய் பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் பிஎம்கே பிளஸ் ஸ்வீப் மினிமம் 170 to 180 சீட்ஸ் அந்த கூட்டணி வெற்றி பெறும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அத்தகைய கூட்டணி அமையுமா, அமையாமல் கேள்வி. இல்ல, பாஜக ஹேஸ் நோ ப்ராப்ளம் இஃப் விஜய் கண்டெஸ்ட் அகைன்ஸ்ட் பிஜேபி. அதை நான் முதலியே உங்களுக்கு பல முறை பாஜக அதிமுக விஜய் கேன் சே, எனக்கு என்டிஏல நான் சேரவில்லை, பாஜக கூட்டணியில் நான் சேரவில்லை, என்னுடைய கூட்டணி அதிமுகவுடன், அமமுகவுடன், பாட்டாளி மக்கள் கட்சியுடன், பாஜக நிக்கிற இடத்துல எங்க வேட்பாளர் நிற்பார் என்று நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். எல்ஜேபி என்ன பண்ணாங்க பீகார்ல போன வாட்டி, இந்த வாட்டி இல்ல. ஒண்ணு. சோ தேர் ஆர் டிஃபரண்ட் மாடல்ஸ். இத அமைக்கிறது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதுதானே அதுல பெரிய கேள்வியா. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று திட்டவட்டமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதை விஜய் ஏற்றுக்கொண்டாதான் நடக்க முடியும். விஜயோட பிரச்சனை எவ்வளவு விஜய் 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்பு எங்கு இருந்தார், இன்று எங்கு இருக்கிறார் என்பது பார்க்கும்போது நிச்சயமா அவர் மீது கடும் அழுத்தம் இருக்கிறது. சோ இந்த அழுத்தத்தை எல்லாம் இப்போ ரொம்ப சிம்பிள் கார்த்தி, ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் விஜயனுடைய எதிர்காலம் என்ன? அசம்பிளியில தனித்து போட்டியிட்டு யாருமே ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவரை தவிர யாரும் ஜெயிக்கல. ஒரு உதாரணத்துக்கு என்ன 5 ஆண்டுகளுக்கு அவர் திரைப்படத்துறையிலையும் அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா படமே ரிலீஸ் ஆவார். சோ நிச்சயமா நாளைக்கு ஒருவேளை நான் திருப்பி நடிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னா கூட அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். சோ அவருடைய கரியரே இந்த தேர்தலில் அவர் எடுக்கும் முடிவுதான். இதுக்கு அப்புறம் ஒரு 20 எம்எல்ஏவோ 25 எம்எல்ஏவோ ஒரு கூட்டணி மூலம் அவர்களுக்கு கிடைத்தால் அவருக்கு 5 ஆண்டு காலம் டு பில்ட் ஆன் இட். கொள்கை எதிரியோட எந்த விதத்துல சமரசம் செய்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய இடம் வரும்ல. அதிமுக எங்க கொள்கை இல்ல, அதிமுக சொல்ல இல்ல, பாஜக அதிமுக கூட்டணியை விட்டுட்டு வெளியில போகுமா? அதுக்கான வாய்ப்பு இல்லாத போது எதுக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விதத்துல சமரசம் பண்றீங்கன்னு தானே வரும். இல்லைங்க, அதிமுகவுடன் எனக்கு கூட்டணி, அதிமுகவுக்கு பாஜகவுடன் கூட்டணி, என்ன ப்ராப்ளம் இதுல? இப்ப உங்களுக்கு நான் கேக்குறேன் பீகார்ல எல்ஜேபி, ஜேடியு, பிஜேபி 3 கட்சிகள் இணைந்து, அப்புறம் சில சிறிய கட்சிகள் எல்லாம் இணைந்து என்டிஏல இருக்கிறாங்க. எல்ஜேபி என்ன பண்றாங்க? எங்க கூட்டணி பிஜேபியோட, எங்க கூட்டணி ஜேடியூவோட, நிதிஷ்குமாரோட கிடையாது. சிராக் பாஸ்வான் என்ன பண்றாரு? ஜேடியு எங்க நிக்குதோ எல்லா இடத்துலயும் கேண்டிடேட் போடுறாரு. ஆமா.
அது சிலர் சொன்னாங்க அது பிஜேபி சொல்லிதான் அவர் பண்ணாரு, அது வேற விஷயம், சரி பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து இங்க மட்டும் இல்ல, பல முறை நடந்திருக்கிறது. ஓகே சமீபத்துல பீகார்ல கூட காங்கிரஸும் ஆர்ஜேடியும் ஒருத்தருக்கு எதிரும் புதிருமாக 12 தொகுதியில போட்டிட்டாங்களே. காங்கிரஸ் கூட்டணி கட்சியும் ஆர்ஜேடி அதே கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஓகே இதெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்கள் ஒரு அணியில இருக்க முடியாது இல்லையா? இப்ப விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்களே கிடையாதுங்க. விஜய் இறங்கி வந்து எடப்பாடி இறங்கி வர வேண்டிய இல்ல, இப்ப அவர் இறங்கி வர்றாருன்னா என்ன சிக்கல்? அவங்க இல்ல நான் ஆர்குமெண்ட் தான் சொல்றேன். அவர் தரப்புல இருந்து சொல்லப்படுறதுல அவர் இறங்கி வந்து நீங்க சொல்ற மாதிரி வரணும்னாலும் அவர் இன்னொரு கட்சியா மாறிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாங்க ஆல்டர்னேட்னு வர்றோம், திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்ன்ற இடத்துல இருந்து கூடுதலா இன்னொரு கட்சிக்கு நாங்க ஏன் வரணும், இன்னொருத்தர முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க ஏன் வரணும், இந்த கேள்விகளை அவங்க முன்வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பொழைக்கணும் ஃபர்ஸ்ட். 5 ஆண்டுகள் நீங்கள் உயிரோடு இருந்து ஒரு உயிரோடு இருந்ததுன்னா ஐ மீன் பொலிட்டிக்கலி நீங்க உயிரோடு இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்க முதல் தேர்தலில் அவருக்கு தனியா நின்று வெற்றி பெற முடியாது நீங்க நம்புறீங்க. அவங்க 40% எங்களுக்கு இருக்கு, 35% இருக்குன்னு சொல்லும்போது அவங்களோட எண்ணிக்கை வேற இருக்கு. இங்க பாருங்க, அவர்களுக்கும் ஆஃப் த ரெக்கார்டு பேசினா என்ன கிடைக்கும் என்று அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அது கணிசமாக குறைந்திருக்கிறது என்றும் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அதனால தான் சொல்றேன், அவங்க அதிமுக கூட்டணியை இணைந்தார்கள் என்றால் ஸ்வீப் ஆயிடும். அதுல வந்து நான் 6 மாதமா சொல்லிட்டு இருக்கேன். நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. தாவேகா தலைவர் ஒரு பக்கம் திமுக இருங்க தாவேகா தலைவர்கள் இந்த மாதிரி டாக்கை டோட்டலா மறுக்கல. நடக்கும் என்று யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனால் எந்த ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் கூறவில்லை. என்னமோ நடக்குது. நான் அது வந்து வெற்றிகரமா வருமா வராதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் டோட்டலா இது எல்லாமே வந்து மீடியா குக்கப் பண்றாங்க அப்படின்னு சொல்வது சரியாக இருக்கு. ஓகே, ஒரு பக்கம் திமுக அதனோட கூட்டணியை ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியை வச்சிருக்கு. தேமுதிக உள்ள வந்திருக்கிறாங்க, இன்னும் மற்ற கட்சிகளை சேர்க்கிறோம், வலுவான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கும் முதலமைச்சர் சொல்றாரு 4வது தேர்தலாக ஒரே அணியா நாங்க கொள்கை கூட்டணியா வர்றோம். இப்ப எது தரப்புல அப்படி இல்லைன்றாங்க. அப்ப இன்னைக்கு நிலைமையில அட்வான்டேஜ் டிஎம்கேங்கிறதுனால பிஜேபி அல்லது ஏடிஎம்கே விஜய் எப்படியாவது உள்ள வரணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கா, நகர்ந்திருக்குன்னு பார்க்கணுமா? நிச்சயமாக. இப்போ ஒரு விஷயம், விஜய் வரவில்லை என்றாலும் இது 200 எல்லாம் திமுக வெற்றி பெறுவது வாய்ப்பே கிடையாது. இட் வில் பி a tough fight. திமுகவுக்கு ஏற்று இருக்கலாம் நிச்சயமா, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மீது கடும் கோபம் இருக்கிறது. திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட பல மடங்கு அதிகமாக கூட்டணி கட்சிகள் மீது. திமுக எவ்வளவுக்கு எவ்வளவு சீட்டை விட்டு கொடுக்குறாங்களோ கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அது லாஸ். அது எலக்டோரலா அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாத வரைக்கும் நம்ம ஒரு கணிப்பா தானே சொல்ல முடியும் டாக்டர். 2024 வரைக்கும் அவங்க தானே வெற்றி பெறாங்க. கரெக்ட்டுங்க. 2024 அதே கூட்டணி தானே, அதே கூட்டணி கட்சிகள் தானே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சர்வே நடத்துறவங்களுடைய கேள்விகள்ல எங்கு மக்களுக்கு அதிருப்தி அதிகம் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா திமுக மீதும் அதிருப்தி இருக்கிறது. பர்டிகுலரா திரு ஸ்டாலின் மீது அவ்வளவு இல்ல, அவர் மீது அவ்வளவு இல்ல. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் கட்சி கவுன்சிலர் இவங்க அவங்க செய்யற அராஜகம் அதெல்லாம் பார்த்துட்டு கடும் அதிருப்தி இருக்கிறது. முதலமைச்சர் அப்படின்னா விஜய தேவையில்லையே, நீங்க வேற ஒரு ஆட்சி வேணும், இந்த ஆட்சியை தூக்கி எறியணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதிமுக தானே ஆப்ஷனா இருக்கணும். அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் தேவை இருக்கா என்ன? தேவை அரித்மெட்டிக் இருக்குல்ல, அதுதான். அப்ப அந்த இடம் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அதிருப்தி இருக்காங்க வந்துடும். ஐயா 40% இல்ல நீங்க சொல்றது இப்ப திமுக மீது மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள் மீதும் அதிருப்தி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அதிருப்தியை யார் அறுவடை அதிகம் அதிருப்தி. அதான் அப்ப அது யாருக்கு அது அட்வான்டேஜ்? ஏடிஎம்கேக்கு வரணும்ல, அப்ப வரவில்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுதாங்க விஜய் கொஞ்சம் எடுப்பாரு இல்ல. ஓகே, அததான் திமுக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் இந்த வாக்குகளை பிளப்பார், 15% எடுத்து விடுவார். இந்த 15%-ல் 10% மீதி ஒரு 5% விஜய் போய் சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, இனிமே விஜய் போடக்கூடாதுன்னு நினைச்சா கூட 10% அவர் எடுப்பாரு. அந்த 10% இந்த கூட்டணிக்கு வந்தா ஸ்வீப்புங்க, அவ்வளவுதான். பாட்டம் லைன் இஸ் வெரி சிம்பிள். சோ அதனால இன்னும் அந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க ரெண்டு தரப்புலயும் அப்படின்றீங்க. கடைசி வேட்பு மனு துவக்கம் நாள் வரை அந்த பாசிபிலிட்டியை இவங்க நாளைக்கு நேர்காணலே நடத்த தொடங்குறாரு. ஆனாலும் வாய்ப்பு இருக்கு, காலம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இல்ல காங்கிரஸ் கூட 234 தொகுதிகளுக்கு வேட்புமனு பெற்றிருக்காங்களே. ஓகே ரைட்.
இல்ல நேர்காணல் நடத்துறாங்க, நானும் காலம் இருக்குன்னு தான் சொன்னேன்.